ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த சண்டே ஈஸ்டர் சண்டேன்னு சொல்லி உயிரோடு எழுந்த வார்த்தைகளை தியானித்தோம். அவர் எதிர்பட்டு ஒருவேளை மறந்திருப்பீங்க. வாழ்க என்று சொன்னார், பயப்படாதீர்கள் என்று சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாக கிடவது என்று சொன்னார். ஆமென். அதுக்கப்புறம் அவரு ஏறக்குறைய 500 பேருக்கு காட்சி கொடுத்தார், தம்மை உயிரோடு இருக்கிறவராக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி உயிர் தெழுந்த வல்லமையை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்தினார். அப்படி வெளிப்படுத்தின உயிரோடு எழுந்த பின்பு காட்சி கொடுத்த சில சம்பவங்கள், ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், The Gospel Book of John, chapter 20, 20ஆம் அதிகாரம். அதுல 20ஆம் அதிகாரம், அல்லேலூயா. அதுல 24 முதல் நான் வாசிக்கிறேன். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. ஆண்டவர் உயிரோடு எழுந்த போது இந்த தோமா அந்த இடத்தில் இல்லை. அடுத்த வசனம், மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே தோமாவுடனே சொன்னார்கள். அதற்கு தோமா, அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டானால் காயத்தை தான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. முதலா காட்சியை பார்த்த பின்பு சீசல் வந்து சொல்றாங்க, நாங்கள் இயேசுவை கண்டோம். ஆனால் தோமா சொல்லுகிறான், இல்லை, அவர் உயிரோடு எழுந்தது உண்டானால் ஆமே அவர் கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டதான காயத்தை நான் பார்க்க வேண்டும், அந்த காயத்திலே என் விரலை நான் வைக்க வேண்டும், என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனா நிறைய பேசுனதுனால வேகமா சுருக்கமா நேரம் இல்லாதனால, ஆண்டவர் மரித்ததுக்கு முன்னாடி இயேசு இந்த உலகத்துல பிறந்தது ஒரு மதம் சார்ந்த கூட்டத்திற்கு அல்ல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு 100 பேர் 500 பேருக்கு அல்ல. இயேசு பிறந்தது ஒவ்வொரு தனி மனிதனுக்காக. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். Jesus born in this world, ஆமென், for an individual. ஒவ்வொரு தனிநபருக்காக இயேசு பிறந்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. அதனாலதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் யோவான் 12:1-12 அவர் நாமத்தின் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க அதிகாரம் கொடுத்தார். ஒரு ஆமென். ஒவ்வொரு தனிநபருக்காக பிறந்த போது தேவதூதர் என்ன சொன்னாங்க, இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யூதர்களுக்கு என்று சொல்லவில்லை, சமாரியர்களுக்கு என்று சொல்லவில்லை, முழு மனுக்குலத்திற்கும் நற்செய்தி என்று. இதோ தாவீதின் ஊரிலே ஆமென் இன்றைக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஒரு அழிலையே சொல்ல மாட்டீங்களா? அப்ப இயேசு பிறந்தது ஒவ்வொரு நபருக்காக. ஆமென். இயேசு மரித்தது பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல். அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வரப்போகிற காலம். ஆமே. இப்போ இந்த நாட்களை தியானித்துக் கொண்டு, அப்போ அவர் மரித்ததும் அவர் ஒவ்வொரு மனிதனுக்காக மரித்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படும். உன் பாவங்களை அறிக்கையிட்டால் மன்னிப்பதற்கு அவர் நீதியும் உண்மை உள்ளவருமா இருக்கிறார். ஒரு ஆமே. இன்னும் எரேமியால வாசி பார்த்தீங்கன்னா, தகப்பனுடைய பாவத்திற்காக பிள்ளைகள் மன்னிப்பு கோர முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதே போல பிள்ளைகளுடைய பாவத்தை தகப்பன் சுமக்க முடியாது. ஒவ்வொருவரும் தேவனை நேரடியாக போய் பாவங்களை அறிக்கையிட்டு தெய்வமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அழிலையே சொல்ல மாட்டீங்களா? அப்ப பிறப்பு தனி மனிதனுக்காக, இறப்பு தனி மனிதனுக்காக, அதே போல உயிர் தெழுந்ததோ தனி மனிதனுக்காக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு மனிதனும் அந்த உயிர் தெழுந்த வல்லமை அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி அனுபவிக்கிற ஒவ்வொருவரும் சேருகிற இடம் தான் சபை. ஒரு அழிலையே சொல்ல மாட்டீங்களா? இந்த சபைக்குள்ள நம்ம இருக்கிறோம். அதற்கு உதாரணமா பாருங்க, உயிர் தெழுந்த உடனே ஒரு தோமா தானே அந்த இடத்தில் இல்லை. அவன் விசுவாசித்தால் என்ன, விசுவாசியா விட்டால் என்ன என்று ஆண்டவர் கடந்து போய் இருக்கலாம். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆனால் அங்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, போட்டால் ஒழிய கையை போட்டான விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அடுத்த வார்த்தை வருகிறது, மறுபடியும். ஒரு முறை சொல்லாம மறுபடியும். காதுல வெளில சொல்லுங்களேன், மறுபடியும். சத்தமா சொல்லுங்களேன்,
மறுபடியும். ஆமென். ஆண்டவர் சலிக்க மாட்டாருங்க உங்களை ஆசீர்வதிக்க. நீங்க கூப்பிட்டா உங்க சத்தத்தை கேட்க. இந்த சத்தம் 10-15 வருஷம் முன்னாடி ரட்சிக்கப்பட்டப்போ என்னை நோக்கி சத்தமா அழுதான், கூப்பிட்டான், ஊழியத்துல பயன்படுத்துன்னு கேட்டான், வீடு வாசல் இல்லைன்னு சொன்னான், எனக்கு வேலை இல்லைன்னு சொன்னான் என்று கேட்ட குரல் இது. தொடர்ந்து கேட்கிற குரல் இது. போர் அடிச்சிச்சு என்று ஆண்டவர் ஒரு நாளும் உங்களுடைய குரலை கேட்டு தன் செவி அடைத்துக் கொள்ளுகிற தேவன் அல்ல. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மறுபடியும். ரொம்ப முக்கியமான வார்த்தை, சோர்ந்து போகாதீர்கள். அல்லேலூயா. எத்தனை முறை விழுந்திருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், மறுபடியும் உன்னை தூக்கி எடுப்பேன். அல்லேலூயா. மறுபடியும் உன்னை மன்னிப்பேன். ஆமென். ஆண்டவர் சொல்றார் மறுபடியும். 8 நாளைக்கு பின்பு அப்படியே சீஷர்கள் நினைச்சா அப்படி சொல்லி இருக்கலாம், நீங்களே சொல்லி அவன் விசுவாசிக்கலனா நான் ஏன் வரணும்னு சொல்லியிருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி சொல்லல பாருங்க, ஒரு தோமாவுக்காக. ஆமென். அதான் இன்னைக்கு செய்தி. அல்லேலூயா. ஒரு தனி மனிதனை அக்கறை எடுக்கிற தேவனாய் உயிர் தெழுந்த வல்லமை என்ன செய்யும்? அதான் இன்னைக்கு செய்திங்க. உங்களை ஆசீர்வதிக்க உங்களை தனிப்பட்ட முறையில உங்க மேல அக்கறை உள்ள அந்த தேவ வல்லமை, அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இல்லைன்னா அவ்வளோ பெரிய அற்புதம், கல்லறை திறக்கப்பட்டு கல் புரட்டப்பட்டு மேலே எழுப்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. பிதாவின் இடத்துல மரியாள் தொட போறா. ஏசப்பா சொன்னா, என்னை தொடாத, இன்னும் நான் மகிமைப்படவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் என்னை அனுப்பின பிதாவிடத்திற்கு போக வேண்டும். பிதா எதற்கு அனுப்பினார்? என் சாயலில் படைக்கப்பட்ட, என் ரூபத்தின்படி படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ரட்சிப்பு வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் பரலோகம் வர வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்கணும். அதற்காக நீ மரிக்க வேண்டும். ஒரு அழிலையே சொல்லுங்க. ஆமா, அதற்காக தான் நீ உயிரோடு எழுந்து வந்து இப்ப கூட என்ன பண்றாரு? ரோமர் 8ல நம்முடைய பலவீனங்களிலே நாம் வேண்டிக் கொள்ளுகிறது என்னதென்று அறியாதிருக்கும் போது பரிசுத்த ஆவியா நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறார். இயேசுவை குறித்து கீழே 31, 32, 33 பாருங்க. அவரே நமக்காக மரித்தார், அவரே நமக்காக எழுந்தும் இருக்கிறார், அவரே நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஒரு அழிலைய சொல்லுங்க. மொத்த கூட்டமா பரிந்து பேசலங்க, இண்டிவிஜுவல் செந்திலுக்காக இன்றைக்கு இயேசு பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. அவை சோர்ந்து போகாதீங்க. உயிர் தெழுந்த வல்லமை உங்களை பாதுகாக்கும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தோமா அவனை பார்க்கும்படி பாருங்க வீட்டுக்குள்ள இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடன் கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஒரு அழிலைய சொல்லுங்க. தனிப்பட்ட முறையில உங்களை விசாரிக்கிற தேவன். எந்த நிலைமையில் வந்திருந்தாலும் தயவு செய்து செய்தியா கேட்டுட்டு போயிடாதீங்க. எப்போதும் போல பிரசங்கம் பண்ணுவாரு. 8:15 அதுக்கு கொஞ்சம் தள்ளி முடிச்சிருவாரு. அந்த எண்ணத்தோட தயவு செய்து போகாதீங்க. நீ எந்த கஷ்டம், எந்த பாதை அல்லது மிகுந்த சந்தோஷம் எதுல நீங்க வந்திருந்தாலும் சரி, தேவையோடு வந்திருந்தாலோ என்னை மறந்து போகாதிருங்கள். உங்களுக்கு சபையில் உள்ள உறவுகளை காட்டிலோ, உங்களோடு கூட பிறந்த உறவுகளை பார்க்கிலோ, அவைகள் நமக்கு தேவைதான். ஆனால் உங்கள் மீது தனிப்பட்ட முறையில அக்கறை உள்ள தேவனாக, அல்லேலூயா, இந்த பூமிக்கு தன் மகிமை இழந்தவராய் வந்து 33 வருஷம் அவமானங்களையும் காரி உமிழுதலை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நீங்கள் நான் ஆசீர்வாதமா இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தாழ்ந்து அல்லங்க. ஒரு அழிலைய சொல்ல மாட்டீங்களா? என்னை விட பிரசங்கம் பண்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ ஊழியத்தை தலைமுறையை செய்கிற குடும்பங்கள் உண்டு. நீங்க எந்த பிசினஸ், எந்த படிப்பு, எதை மேன்மையை நினைக்கிறீங்க அதில் எக்ஸ்பர்ட்டான உங்க உலகத்தில் இருக்கிறாங்க. ஒரு அழிலைய சொல்ல மாட்டீங்களா? இவைகளை தாண்டி நம்மை கர்த்தர் நிற்க பண்ணுகிறார் என்று சொன்னால், என் தேவன் உனக்காக இறங்கி வந்தார், எனக்காக இறங்கி வந்தார். இறங்கி வந்தவர் யாருக்காக மரிக்கல? உனக்காக மரித்தார். அல்லேலூயா. உனக்காக மரித்தவர் உனக்காகவே எழுந்தும் இருக்கிறார். ஒரு அழிலைய சொல்ல மாட்டீங்களா? அப்படிப்பட்ட இயேசுதான் தோமா அந்த சீஷர்கள் நடுவில் இல்லாவிட்டாலோ 8 நாளைக்கு அப்புறம் அவன் மேல் கண் வைத்து அவனை நினைவிலே கொண்டு, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், தேடி வராருங்க. தனிப்பட்ட முறையில் அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. யார் யார் மேல அக்கறையா இருந்தா பாருங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே, மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே 22 முதல் நீங்க வாசித்து பார்த்தால் பேதுரு மேல தனிப்பட்ட முறையில் அக்கறை உள்ளவராய், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் முன்னும் பின்னும் எல்லாவற்றையும் அறிந்தவர். கவனிக்கிறீங்களா? என் மரண நாள் ஒன்று உண்டல்லவா, அதுவரை நான் என்ன செய்வேன் என்பதை முன்பே அறிந்த ஆண்டவர். எவ்வளவு பேர் ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அழிலையா சொல்லுங்களேன். ஆனா அவர் பைபிள் தான் சொல்ல, அவருடைய பார்வைக்கு மறைவானது nothing is hidden from his sight. அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அப்ப என் மரண நாள் எத்தனை வருஷம் அது வரை நான் செய்ய போகிற அத்தனை என் தேவன் அறிந்திருக்கிறார். ஒரு அழிலையா சொல்லுங்களேன். அப்ப பேதுருவை குறித்து பாருங்க, மறுதலிப்பான் என்று தெரியும்.
ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்றால் ஒரு வேலைக்காரி கேட்கிறா, சத்தியம் பண்ண ஆரம்பிக்கிறான், இயேசுவை எனக்கு தெரியாது என்று 3 முறை சத்தியம் பண்ணுகிறான். அல்லேலூயா. இந்த பேதுரு தான் மத்தேயு 14:22 முதல் நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் அவர் சீசர்களை அக்கறைக்கு போகும்படி இது தெரிந்த சம்பவம் போல் இருக்கலாம், ஆனால் வேகமா சொல்லி முடிக்கிற 24 முதல் எதிர்காட்சாய் இருந்தபடினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவிலே 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர் இடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசல் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். ஒரு கூட்டமா இருக்கிற சீசலை பார்த்து பொதுவா சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் தான் இயேசு, திடன் கொள்ளுங்கள், டேக் கரேஜ் சொல்றாரு. ஆனால் பாருங்க, ஒரு தனி மனிதனை தேவன் பிடிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பேதுரு அவரை நோக்கி, ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். சபையில எத்தனை பேர் இருந்தாலும், கிறிஸ்தவ உலகத்தில் அநேக சபைகள் இருந்தாலும், இன்னைக்கு இந்த பேதுருவை போல ஆண்டவன் நம்மையோ தனிப்பட்ட முறையில் விசாரிக்க அக்கறை உள்ளவராய் நம்மை ஆசீர்வதிக்க தேவன் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். நீங்க நம்பினா ஒரு அழிலிய சொல்லுங்க, நான் விசுவாசித்து தான் இந்த செய்தி எடுத்துக்கொண்டு வந்தேன். ஒரு அழிலிய சொல்லுங்க. பேதுருவை போல ஆண்டவர் என்னை பார்க்கிறார். என் குறைவுகளை நிறைவுகள் எல்லாம் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறார். He has a timetable about me. என்னை குறித்த ஒரு கால அட்டவணை அவர் வைத்திருக்கிறார். அதுல குறைவு இருக்கலாம், நிறைவு இருக்கலாம், விழுதல் இருக்கலாம், எழுந்திருக்கல் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு தேவன் நம்ம கற்றுத்தருகிற ஒரே காரியம், நான் உயிரோடு எழுந்தது உன்னை ஆசீர்வதிக்க. அல்லேலூயா. உன்மேல் தனிப்பட்ட முறையில கவனம் கொள்ள. ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்களா? அப்ப இது முதற்கொண்டு உங்களை கேர் எடுக்கணும்னு சொல்லி நீங்க தனிப்பட்ட நபருடைய அட்டென்ஷனை சீக் பண்ணாம இருங்க, தேடாம இருங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, என்னை இவள் பார்க்கணும், அவன் பார்க்கணும், என் கண்ணீரை காண என்ன இப்படி சொல்லிட்டாங்க என்று மற்றவர்கள் உன்னை பார்க்க வேண்டும் என்கிற தேடுதலை இன்றைக்கு நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த குடும்பம், இந்த சபை, இந்த ஊழியர், ஆனா அந்த குடும்பம் என்னை பார்க்கணும், என்னை குறித்த ஒரு அட்டென்ஷன் அவங்க எடுக்கணும் என்று நம்ம அநேக நினைக்கிறோம். ஆவியானவர் தெளிவாய் பேசுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னை குறித்து ஒரு அட்டென்ஷன் நீங்க எடுக்கணுங்கிறதுக்காக நான் எதை செய்தாலோ அது நிச்சயமாய் ஒரு நாள்ல வெளிப்படும். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்க, பாசு பொய் சொல்றாரு, சும்மா பிரசங்கம் பண்றான்னு வெளிப்பட்டு விடும். அல்லேலூயா. இன்னைக்கு அதான் ஆண்டவர் சொன்ன, உயிரோடு எழுந்தது உன்னை ஆசீர்வதிக்க. ஆமே, நீ மறுதலிப்பாய் என்று தெரியும், வேலைக்காரிக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்துவேன் தெரியும், ஆனா நான் உன்னை விட மாட்டேன். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய அற்புதமா பிதா கிட்ட நான் ஏன் போறேன், நான் ஏன் பரிந்து பேசுகிறேன்? உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க. உயிர் தெழுந்த பின்பு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜெயமுள்ள வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ ஒத்துக்காட்டி அதான் உண்மை. உயிர் தெழுந்த பின்பு, உயிர் தெழுந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் உங்க வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கை. ஒன்றை தவிர குறைவுள்ள வாழ்க்கை இருக்கவே இருக்கா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் குறைவோடு காணப்பட்ட பிரமாணம், நியாய பிரமாணத்தின் சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம், பிரசங்கம் பண்ணுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ ஒரு காலம், ஒரு வாரம் மட்டும் லெண்டேஸ் அல்லது சாம்பல் புதன் அல்லது துக்க வியாழன் என்று கொண்டாடுகிற சபை அல்ல. ஒரு ஆமென். நீங்க வசனம் எடுக்கும் போது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று ஆண்டவர் நம் மேல் வைத்த அன்பினார் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? அப்ப ஆண்டவராகிய கிறிஸ்து எழும்பினது, வல்லமையாய் பரலோகம் போனது உங்களை ஆசீர்வதிக்க தனிப்பட்ட முறையில. ஆமென். அந்த இடத்தை பாருங்க, எல்லாரையும் பார்த்து சொல்ற, பயப்படாது பேதுரு, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். அதற்கு இயேசு வா என்று பேதுருவை கூப்பிடுகிறார். அவர் சொல்லியிருக்கலாம், மொத்த கூட்டத்தை பார்த்து நான் என்ன சொல்லிட்டேன், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் சொல்லிட்டேன். சொல்ல மாட்டீங்களா? என்ன சொன்னார்? நான் தான். சொல்லுங்களேன், நான் தான். உனக்கு என்னப்பா தனியா அமைதியா உட்காரு, வாய மூடின்னு சொல்லல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் என்ன அப்ப பாருங்க, அவனுக்குள்ள இருக்கிற விருப்பம் இது இயேசுதான் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். தொட்டு பார்த்துடணும், கடல்ல நான் போயிட்டு அவர் எப்படியாவது போய் விழுந்துடணும். ஒரு அழிலியா சொல்லுங்களேன். நடுப்பற அநேக ஆசீர்வாதங்கள் கூட நம்மளை திசை திருப்பலாம். ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு அழிலியா சொல்லுங்களேன். என்ன கூட அப்படிதான், நிறைய கொடுக்கிற ஆட்கள் இருக்கலாம், அல்லது கொடுக்காத ஆட்கள் இருக்கலாம், அல்லது என்னுடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்கலாம். ஜனங்களை எப்படியாவது கொண்டு சேர்க்கணும்னு எதை வேணா நான் பேசலாம், ஆனா கவனமா இருக்கணும். என்ன என்னுடைய நோக்கம் என்ன? என் இயேசு கிட்ட நான் போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். இடையில காற்று கடல் அலைகள் சத்தம் வரும் தான். ஆமென். நீரை ஆனால் என்று நான் சொல்லலாம். நான் பேச பேச அவரும் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார்.
ஒரு அழியிலே சொல்லுங்க. ஆனா நீரே ஆனால் என்று டைரக்டா இயேசுவை பார்த்து பேதுரு கேட்டான். இன்று நம்மில் அநேக பேதுருக்கள் கவனிங்க, இயேசுவை பார்த்து கேட்பதில்லை, அக்கம் பக்கத்துல நம்மோடு நெருங்கின வட்டமாய் சேர்த்து கொண்டு இது இதானா, இப்படிதான் நடந்ததா, இது உண்மையா, அவதூறுகளை பரப்பி கொண்டு போகிறோம். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்க. நான் ஒரு சகோதரிகிட்ட பேசினேன், புதுசா வரவங்க தான். நான் இனிமேட்டு வரமாட்டேன் அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டேன். புதுசா வர ஒரு ஒரு சிஸ்டர் என்ன இப்பதான் வந்துட்டு இருக்கிறாங்க. இல்ல இப்படி என்ன சொல்லிட்டாங்க. அப்படி போகும்போதே சொன்னாங்க, என்னதான் நல்லா தெரியும். நான் சொன்ன உடனே அதெல்லாம் கவலைப்படாதீங்க, ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்க. நீங்க பார்க்க வேண்டியது கர்த்தரை பார்க்கணும். ரெண்டாவது என்ன பாருங்க, ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? ஆமா நீ வரணும் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, அதனால சோர்ந்து போக கூடாது. புதுசா வராங்க சர்ச்சுக்கு இப்பதான். ஆமே, அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் வேணும். அப்படியே கணவர் ரட்சிக்கப்படணும், பிள்ளை பிறக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய அற்புதங்கள் நடக்கணும். அப்ப நம்முடைய செய்கைகள், வார்த்தைகள் ஒருவரையும் நம்ம புறம்பே தள்ளுவதா இருக்கக்கூடாது. ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்களா? பேதுரு ஆண்டவர் நினைச்சா சொல்லியிருந்தா எல்லாருக்கும் சொல்லிட்டப்பா, சச்சுவ மவுத் சொல்லியிருக்கலாம். அவர் திரும்ப வேலை மெனக்கட்டு சொல்றாரு, ஆமா நீ வா பாருங்க, நான் நீ என் இடத்தில் வா, நீரையானால் வர கட்டளை. இயேசு சொல்றாரு வா. அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அற்ப விசுவாசியை சந்தேகப்பட்டா என்று சொல்லிட்டு என்ன பண்ணாரு? கையை பிடிச்சிட்டாரு. ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்களா? ரொம்ப கவனம் என்ன, என் கையை இயேசு பிடித்திருக்கிறார். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? ஏற்கனவே இயேசுவால் கை பிடிக்கப்பட்ட கையை கலட்டி விடுவது நம்முடைய வேலை அல்ல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சோர்ந்து போக கூடாது. ஒரு அழியிலே சொல்லுங்க. தொடர்ந்து வரணும், ஆண்டவரை தேடணும். என்ன உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தேவன் வைத்து இண்டிவிஜுவல் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் அவர் அக்கறை உள்ள. இரண்டாவது லூக்கா 18 அதிகாரம், லூக்கா 18 அது முடிஞ்சு 19 அதிகாரம் பாருங்க. லூக்கா 19 தனிப்பட்ட முறையிலே தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அங்க பார்த்தது சீசர்களில் ஒருவன், அழைக்கப்பட்டவன். நீ வா, என் பிள்ளை வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று அற்புதங்களை கண்ட பேதுரு. ஆனால் இங்கே இரண்டாவது ஒரு மனிதனை பார்க்கிறோம். இவன் இயேசுவை கேள்விப்பட்டிருக்கிறானே ஒழிய இயேசுவின் சீசன் அல்ல, இயேசுவின் விசேஷித்த அழைப்பை பெற்றவன் அல்ல. ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இங்க இரண்டாவது கேரக்டர், பாவியான ஒரு மனுஷன். எல்லாருடைய வயிற்று எரிச்சலை அள்ளி கொண்டவன். கடன் கொடுத்து பணம் கொடுத்து வரி வாங்கும் போது அரசாங்கத்தின் பக்கம் நின்று அதிக வரி வசூலித்து அதிகமாய் ஜனங்களை ஏழைகளாய் மாற்றினவன், சாபத்திற்குள்ளானவன். இந்த சகைவை பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 19 அதிகாரத்திலே, அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனோ ஐஸ்வர்யவானமாய் இருந்த சகையோ எண்ணப்பட்ட ஒரு மனுஷன், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருந்தபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அல்லேலூயா. இவனை குறித்து நான் கொஞ்சம் சொல்றேன், உங்களுக்கு புரியும் தான். ஆயக்காரருக்கு தலைவன், ஒரு 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 பொறுப்புல இருக்கிறான். சிலருக்கு அவன் தலைவன். நம்ம சொல்லுவோம்ல, ஒரு 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 பொறுப்புக்கு வந்துட்டா நம்மளுக்கு நிறைய பேர் உலகத்துல இருக்கிற ஒரு டீம் லீடர்ன்றோ அல்லது குடும்பத்துக்குள்ளேயே நம்ம பார்த்துக்கோம், அது அம்பா தலை, அது அம்பா எல்லாம் கொடுக்குது அப்படின்னு ஒவ்வொரு பேர் வச்சு கூப்பிடுவோம் இல்லையா? இங்க ஆயக்காரனுக்கு அவன் தான் தலைவன். எல்லாரும் அவனை பார்த்து பயப்படுவாங்க. இரண்டாவது பாருங்க, ஐஸ்வர்யவான், பணக்காரன். இயேசுவை பார்ப்பதற்கு கவனிங்க, நம்ம கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் ஒரு நாள் தடையா இருக்கக்கூடாது. ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்களா? என்கிட்ட இருக்கிற பொறுப்பு ஒரு நாள் தடையா இருக்கக்கூடாது. ஒரு அழியில நான் பாஸ்டர், நான் இயேசுவை பார்க்க மாட்டேன், நான் தைரியமா போவேன். ஒருத்தர் அப்படி பேசிட்டாங்களா அடம் பண்ணிட்டா நானும் பேசிடுவேன், கிடையாது. ஒரு அழியிலேயே சொல்லுங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, நம்ம அதான் பைபிள் சொல்லுது, பெண்கள் ஸ்திரீகள் எல்லா சாந்த குணத்தோடு. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? வெளியரங்கமான தலைமயிரை பின்னுதலினால். ஒரு அழியிலேயே சொல்லுங்க. அப்போ தெரியாது சவரி முடியெல்லாம் இருக்கும், பிராக்கெட்ல போட்டிருப்பாரு சவரி முடியும்னு சொல்லி. ஒரு ஆமே பின்னும் போது டொபக்கனை கலந்து கொடுத்துரும். அது சொல்றாரு, முடிய பின்னுதனாலும் விலையுந்த ஆடை ஆபரணங்களால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுவதை விட சாந்த குணத்தோடு அமைதலோடு கூடிய. ஒரு அழியிலே சொல்லுங்களேன், அதுவே அவர்களுக்கு அலங்காரம் என்று பைபிள் தெளிவா சொல்லுது. ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறார். எந்த வீடு? பைபிள் சொல்ற வீடு. முதல் வீடு சபை, தேவ ராஜ்யம். இரண்டாவது நம்ம வீடு. ஒரு அழியிலே சொல்லுங்க. அம்மா இருக்காங்க,
வரும்போது வாடகை வீடு தான், இதே கரையாஞ்சபடி. நாங்க போய் ஜெபிக்க போனோம் 2 பேரும். இல்லை, கர்த்தர் அழகா ஆசீர்வதித்திருக்கிறார். பிள்ளைகள்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. இன்னொன்னு கூட பாருங்க, கடந்த முறை மூத்த மகன் குமார் வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. பார்த்துட்டு ரொம்ப சிக்கா இருக்கான்னு, அப்பதான் வார் நடந்தது, ரொம்ப உச்சம். அப்போ பிளைட், கடைசி பிளைட், அதை விட்டா பிளைட்டே கிடையாது, எல்லாம் கேன்சல் பண்ண. அதனால போயிட்டாரு. போகும்போது சொல்லிட்டு போனாரு, என்னை பார்த்து நீ எப்படியாவது அடைக்காரது பண்ணிடுங்க, நான் வர முடியாது. ஆனா கர்த்தர் பாருங்க, இன்னைக்கு காலையில புறப்பட்டு திரும்ப இப்ப வரும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவருடைய திட்டங்கள், அவருடைய செயல்கள் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த ஆயக்காரன் ஐஸ்வர்யவான் நினைச்சிருந்தா அவன் சுகபோகமான வாழ்க்கையில போயிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த சகைவி குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஒரு அடியிலே சொல்லுங்க, இவன் ஆயக்காரனாவே மறிக்க கூடாது. இவன் உலக பணம், உலக பேர், உலக புகழ், அவன் சபைக்குள்ளும் அவங்கள விட நான் தான், என்னை விட அவங்க தான், எந்த சொல் நேசிக்கிறதினால் இந்த வார்த்தைகளை தேவன் கொடுக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். மற்ற சபை ஊழியம் அதை விட நான் மேலான கிடையாது. அருமையான தேவ பிள்ளை, என் மேல் வைத்த அன்பு, ஆமே, அதை நாம் காணணும் இல்லையா? நம் மேல் வைத்த அன்பு, அல்லேலூயா, அதுதாங்க இதுவரை நடத்துறார், இன்னும் நடத்துவார். ஆமே, அந்த அன்புக்கு நீங்க இன்னும் ஒப்பு கொடுக்கும் போது இப்ப பாக்குற ஆசைவால ஒண்ணுமே கிடையாது, இன்னும் மேலானவைகளை தருவார். அல்லேலூயா. இவனுடைய ஐஸ்வர்யமோ, இன்னொன்னு மூணாவது, இவனுடைய சரீர தோற்றமோ இயேசுவை பார்ப்பதற்கான தடை உண்டு பண்ண முடியல. குள்ளன், ஐஸ்வர்யவான், ஆயக்காரன். ஒரு ஆமே பொசிஷன், முதல்ல அவனுடைய நிலைமை, ஸ்டேட்டஸ் கோ என்ன, பெரிய ஒரு ஆளு, ஆமே, ஆனா குள்ளன். ஒரு அழிலையே சொல்லுங்க, எப்படி இருந்தாலும் சரி இயேசுவை பார்க்க தடை செய்ய முடியவில்லை. பார்க்க போனா இயேசு அந்த இடத்தில் வந்த போது 5ஆம் வசனம், அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். பேதுருவை விட அற்புதமான ஆசீர்வாதம். ஆமே, அது ரெண்டு ஒண்ணுதான். அவனுக்கு உயிரை காப்பாத்தினாரு. இங்க ஊர் ஜனத்துக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்றாரு, இவனும் என் சிநேகிதன். அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்ப உங்க வீட்டுல அல்லது உங்க சொந்தத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ வியாதியோ, ஏதோ ஒரு சின்ன அவமானமோ, ஏதோ ஒரு வேலையை நடந்துருச்சா, சோர்ந்து போகாதீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மீண்டும் அழைக்கிறார். நான் சொல்றேன் கேளுங்க, அவமான நிந்தை என்ன கூட எவ்வளவோ பேச்சு ஏச்சுகள். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா, இருக்காரா, செத்து போயிட்டாரா, இப்படிலாம் கூட வார்த்தைகள். ஒரு அழிலையை சொல்ல மாட்டீங்களா? உண்மை, அது உண்மையா. இதெல்லாம் இருந்தாலும் கூட கவனிங்க, ஆண்டவர் பாருங்க, தனிப்பட்ட முறையில நம்மை நேசித்து, ஆமே, எந்த இடத்துல நம்ம வைக்கப்படுறோமோ அதே இடத்துல உயர்த்துவோம், நிச்சயம் உயர்த்துவோம். நம்ம திரும்ப நீ செத்து போயிட்டியான்னு கேட்காம இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? எஸ், செத்தாலோட உனக்கு என்ன வேலை, விடு. ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்களா? ஆமா, அதான் இப்ப அந்த சகைவு ஆண்டவர் பார்த்துட்டு உன் வீட்டுல தங்கணும்ன்ற எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆகவே யாரா இருந்தாலும் சரி, புறஜாதி மனுஷன் அக்கறை உள்ளவராய் இருந்தார். பேதுரு அக்கறை உள்ளவராய். கடைசியா மத்தேயு 15ஆம் அதிகாரம், மத்தேயு 15ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆம், வேண்டிக் கொண்ட அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளா, இதெல்லாம் சொல்லிட்டு கீழே பாருங்க 27 திரும்ப அவ பேசுற, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றான். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். இது மூன்றாவது. ஏன் நான் அதை எடுத்தேன்னா, a long conversation is going on between Jesus and that Canaanite woman. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ரொம்ப ஒரு சம்பாஷணை நடக்குது. அவளுக்காக வேண்டல, தன் மகளுக்காக வேண்டுகிறாள். ஒரு அழிலிய சொல்லுங்க. இங்கே சம்பவம் வேற, கொடிய பிசாசு. நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவு கொடியதா இருந்தாலும், தேவைகள் பெரிதா இருந்தாலும், கவனிங்க, அவமான நிந்தைகள் பெரிதா இருந்தாலும், நீங்க உங்க மனசுகளை போட்டு குழப்பிக் கொள்ளாமல், ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன், எல்லாம் நல்லவர்களே, ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, எல்லாரையும் தேவன் நேசிக்கிறார். அந்த சூழ்நிலையில பிசாசு நம்ம புரிய வச்சுக்கிறான், என்னை குறித்து அப்படி தவறாக யோசிக்க வைக்கிறான் என்று எந்த மனிதர் மேலும் நாம் குற்றம் சுமத்தாமல், ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன், நம்முடைய இருதயத்தை அவ்வப்பொழுது சுத்தப்படுத்தி கொண்டால், ஒரு அழிலிய சொல்ல மாட்டீங்களா? அப்பப்ப நான் சொல்லுவேன், அது கார்பரேஷன் வந்து பார்த்தாங்க, எங்க வீட்டுல கூட வந்து பார்த்தா, கொட்டாங்குச்சி அல்லது பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் தண்ணி சேர்ந்திருந்தா 500 ரூபாய் ஃபைன் போட்டு, அவங்களுக்கு தெரியும் கொரோனா காலங்கள்ல
உண்மைதான். ஏன் தண்ணீர் சேர சேர அந்த அந்த முட்டை பொறிச்சு அது கொசுக்கள் மலேரியா நோய். ஆனா அதுக்கு பதிலா தண்ணியெல்லாம் நீ வாஷ் பண்ணிட்டு சுத்தமா ட்ரையா வச்சிருக்கிறது போல ஓடுகிற தண்ணீர் எடுத்து குடிக்க உதவும். ஆனால் தேங்கி இருக்கிற தண்ணீர் நிச்சயமாய் நமக்கும் மற்றவர்களுக்கு அது கெடுதல் உண்டு பண்ணும். நம்முடைய இருதயம் தண்ணீர் தேங்குகிற தேவ அபிஷேகம் தங்குகிற உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமையால் நிரப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமா இருக்கிறபடினாலே இதற்குள்ளே கசப்பு வைராக்கியங்கள் பழையவைகள் தேர்த்து வைக்க 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 நான் சொல்றேன் திரும்ப, முதல்ல மற்றவங்களுக்கு அது கெடுதல் அல்ல, முதல்ல நமக்கே அது கெடுதல். நம்முடைய சரீரம் பாதிக்கப்படும். ஒரு அழிலே சொல்லுங்களேன். நான் திரும்ப ஆரம்பத்தில் நிறைய சொல்லிட்டேன். நான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது. ஒரு அழிலே சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்த ஒரு சடலம் நம்ம சபை இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு அமைதியான ஒரு மரணம். ஆமே, படுக்கையில இருந்திருக்கலாம், அதை நம்ம எதுவுமே சொல்லுவதற்கு இல்லையே, தேவன் அவரோடு பேசி இருப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அநேகருக்கு ஜெபிச்சிருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஒரு அழிலிய சொல்லுங்க. ஆமே, கண்கள் போறப்பெல்லாம் பார்ப்பாங்க, கண்ணுல தண்ணி வரும். நேற்று முந்தின கூட போய் பார்த்தோம். எதற்காக சொல்ல வருகிறேன்? தேவனோடு அவர்கள் இருக்கிற நேரம் அது. ஆமே, ஆனால் குடும்பம் முழுவதும் ஒரு சமாதானம், பூரண வயதுள்ளவர்களாய், ஆமே, பேர பிள்ளைகளோடு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எங்கே போகிறோம் என்பதை அறிந்து, ஆமே, எழும்பி நிக்கலாமா? உயிர் செழுந்த வல்லமை, ஆமே, ஒவ்வொருவரையும் விசாரிக்கிற வல்லமை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில், ஆமே, அல்லேலூயா, உம்மை மகிமைப்படுத்து. என்னை விசாரிக்கிறவர் அல்ல, கையை உயர்த்தி சொல்லுங்க. உங்க உயிர் தெழுந்த வல்லமை உங்களுக்கு, ஆமே, சிலருக்கு தேவை. அதனால ஆண்டவர் சொல்ல வைக்கிறாரு. கையை உயர்த்தி சொல்லாம, உங்க உயிர் தெழுந்த வல்லமை என் குடும்பத்திற்கு தேவை ஆண்டவரே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை எனக்கு வேண்டும் ஐயா. இப்பொழுது உங்க வல்லமை என் மேல இறங்கட்டும். ஆமே, அல்ல, கையை மட்டும் உயர்த்தி நீங்க சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. உங்க வீட்டுல இறங்கும். அல்லேலூயா. ஆமே, ஏன் தெரியுமா? அவர் தனிப்பட்ட முறையில அக்கறை எடுக்கிறவரா இருக்கிறார். ஆமே, தனிப்பட்ட முறையில உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்ல, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தின் மேல, என் மேல, என் பிள்ளைகள் மேல உங்க உயிர் தெழுந்த வல்லமை நான் காண வேண்டும். எப்படி 8 நாளைக்கு பின்பு வீட்டுக்குள்ள கதவை பூட்டி கொண்டிருந்த வீட்டுக்குள்ள ஒரு தோமாவுக்காக நீர் போய் காட்சி கொடுத்தீரோ, அக்கறை எடுத்தீரோ, ஆசீர்வதித்தீரோ, அதே போல ஆண்டவரே, ஆமென், அல்லேலூயா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக.